எல்லாருக்கும் ஆத்மா வணக்கம். ஒன்றே கடவுள், உணர்வே பிரம்மம், அன்பே சிவம், மனமே குரு. இது எம் குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகளுக்கு சமர்ப்பணம். இப்போ நம்ம நிறைய வீடியோ இந்த சிவசூத்திரால போட்டிருக்கோம். ஸோ எல்லா வீடியோவும் பாருங்க. ஸோ உங்களுக்கு நிறைய இன்ட்ரெஸ்டான தகவல்களை கொடுத்துருக்கோம். இதுக்கு முன்னாடி நிறைய பேர் நிறைய கேள்விகளை கமெண்ட்ஸ்ல கேட்டிருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லா கேள்விகளுக்கும் நாங்கள் பதில் கொடுத்துக்கிட்டே வந்துகிட்டு இருக்கோம். சப்போஸ் உங்களுக்கு தியான பயிற்சி இல்லை தியானத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும், இல்லை தியானத்தில் நிறைய ஆர்வம் இருக்குது, அது எப்படி செய்கிறதுன்னு தெரியல, இல்லை சரியான வழிகாட்டுதல் இல்லை, அந்த மாதிரி எல்லாம் நீங்கள் யோசிச்சிங்கன்னா கீழே நம்பர் இருக்குது. ஸோ இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. நம்ம சித்தர்கள் வழியாக வர பரம்பரையாக வர தியான பயிற்சியை நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க இந்த பயிற்சியை எடுத்துக்கிட்டு பயன்பெறலாம். அதே மாதிரி இதுதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் உங்கள் நண்பர்களுக்கு எல்லாருக்கும் அனுப்புங்க. இன்னைக்கு வாங்க ஒரு தலைப்புக்குள்ளே போகலாம். ஒரு நண்பர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த நண்பர் ஒரு கேள்வி கேட்டார். ரொம்ப நல்ல கேள்வி. ஸோ அந்த கேள்வியை உங்களுக்கு அது எல்லாருக்கும் பயனாக இருக்கட்டுமேன்ட்டு ஒரு பதிவாகவே போடலான்ட்டு போடுறேன் நான். இப்போ நம்ம நண்பர் கேட்ட கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக கோபம் வருது, கோபத்தை கையாளுவது எப்படி, இல்லைன்னா ஏன் அவ்வளோ கோபம் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கணவராக இருந்தாங்கன்னா வீட்டுக்கு வந்தாங்கன்னா எரிஞ்சு விடுறது, இல்லை மனைவி கணவன் மேலே எரிஞ்சு விடுறது, பிள்ளைகள் மேலே அந்த கோவத்தை காமிக்கிறது, வேலை செய்கிற இடத்துல அந்த கோவத்தை காமிக்கிறது, வண்டி ஓட்டும் போது அந்த கோவத்தை காமிக்கிறது. அந்த மாதிரி நம்ம இந்த பெரும்பாலும் இந்த சமுதாயத்தில் நம்ம போகும்போது, வெளில போகும்போதோ வரும்போதோ இந்த மாதிரி நிறைய கோவம் படுறதையோ கோவம் வர்றதையோ நிறைய பார்த்துருக்கோம். நம்மளுக்கு ஏன் கோபம் வருது, அந்த கோபம் வர்றதுக்கான காரணம் என்ன, அந்த கோபத்தை எப்படி கையாளணும்ன்ட்டு சொல்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் வச்சுருக்கேன். அது வீடியோ நடுவுலையும் அப்படியே கடைசியிலையும் சொல்கிறேன். உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் உங்கள் உடம்பை பற்றி, நம்ம எல்லாருடைய உடம்பை பற்றியும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஏன் கோபம் வருதுன்ட்டு நம்ம பார்த்துருவோம். நீங்கள் இந்த கோபம் வரும் பொழுது என்ன நடக்குது கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஸோ இந்த கோபம் வரும் பொழுது நம்மளுக்கு என்னை எப்படி அவன் இந்த மாதிரி சொல்லலாம், என்ன அவங்க எப்படி இந்த மாதிரி கேட்கலாம், கரெக்டா? நான் யாருன்னு தெரியாம எப்படி அந்த மாதிரி பேசலாம், கரெக்டா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம மனதில் ஒரு ஒரு நிகழ்வு நடக்கும் பொழுது உடனே அந்த மாதிரி எண்ணங்கள் தோன்றுது. உடனே அந்த எண்ணங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்றோம்னா, என்ன போய் இப்படி எப்படி நீ கேட்கலான்ட்டு திருப்பி அவங்க மேல கடிந்து கொட்டுறோம், இல்லை திட்டுறோம், இல்லை தகாத வார்த்தைகள் பேசுறோம். இப்போ ஏன் அந்த மாதிரி வந்ததுன்ட்டு ஃபர்ஸ்ட் நம்ம ஆராய்ச்சி பண்ணுவோம். ஏன் அந்த மாதிரி எண்ணம் வருது, இல்லை ஏன் அந்த மாதிரி கோபம் வருது, தகாத வார்த்தைகள்ல திட்டுறோன்ட்டு. இப்போ ஒரு நிகழ்வு நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த நிகழ்வு நடக்கிறச்சே என்ன ஆகுதுன்னா, என்ன சொல்லிட்டான், என்ன திட்டான், இல்லை என்ன இந்த மாதிரி கேட்டுட்டான், அது இப்படி என்ன கேட்கலாம் சொல்லிட்டு நம்ம அந்த அதை கேட்ட சுச்சுவேஷனுக்கு ரியாக்ட் பண்றோம். இதே அந்த மாதிரி ஏதாவது ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா அந்த நிகழ்வை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ஏன் இந்த மாதிரி நடந்தது, ஏன் அவங்க இந்த மாதிரி சொன்னாங்க, ஏன் அவங்க இந்த மாதிரி நம்ம சொன்னாங்க அண்டு அந்த நிகழ்வோட பார்வையில இருந்தும் சொன்னவங்களுடைய பார்வையில இருந்தும் நம்ம ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு அந்த கோபம்ன்றது வராது. அந்த சுச்சுவேஷனை ஆராய்ச்சி பண்ணி பிரித்து என்ன, ஏன், எதுக்கு இந்த மாதிரி நடந்தது, இதோட காரணம் என்னன்னு நம்ம புரிய ஆரம்பிச்சு. இதை முதல் வாட்டி ரெண்டாவது வாட்டி நீங்க செய்யும் போது உங்களுக்கு அதை யோசிச்சு அதை பிரிச்சு பார்க்கறதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்கும். இதை ஒரு பயிற்சியா வச்சு ரெகுலரா இதை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா, எந்த ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் இது ஏன் இப்படி நடக்குது, இதுக்கு என்ன காரணம் அன்ட்டு ஒரு நிமிஷம் நீங்க உங்களே நீங்க யோசிக்க ஆரம்பிப்பீங்க. அப்படி யோசிச்சு பழக்கம் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த யோசிக்கிற விஷயம் வேகமா அந்த சுச்சுவேஷனை
வேகமா ஆராய ஆரம்பிச்சிருவீங்க ப்ராக்டிஸ்ல. இப்போ ரொம்ப முக்கியமா என்ன விஷயம்னா, இப்போ இந்த நிகழ்வு வந்து நீங்க ஆராயும் பொழுது உங்களுக்கு அந்த கோபம்ன்ற ஒரு விஷயம் வந்து கம்மியாக ஆரம்பிச்சு. நீங்க அந்த நிகழ்வு ஆராய்வீங்க. அவங்க ஏன் இப்படி சொன்னாங்க, அவங்க பார்வையிலேருந்து பார்ப்பீங்க, இந்த நிகழ்வுடைய பார்வையிலேருந்து பார்ப்பீங்க. அப்போ அந்த சுச்சுவேஷனுக்கு அந்த கோபம்ன்ற ஒரு விஷயம், அந்த ரியாக்ட் பண்ற அந்த ஒரு விஷயம் வந்து கம்மியாயிடும். இப்போ ஒரு குட்டி கதை சொல்றேன் உங்களுக்கு, ரொம்ப அருமையான கதை. ஒரு வீட்டில் வந்து ஒரு அம்மா வந்து, வீட்டுக்கார அம்மா வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, கிச்சன்ல சமைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ கீழே உட்காந்து காய்கறி எல்லாம் அரிஞ்சிட்டு அதை எடுத்து போயிட்டு ஸ்டவ்ல வச்சு சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ என்ன ஆச்சுன்னா வந்துட்டு சமையல் அறைக்குள்ள ஒரு பாம்பு வந்துருச்சு. ஸோ இந்த பாம்பு வந்துடுவேன். இந்த பாம்பு என்ன பண்ணுது, மெல்ல மெல்ல அப்படியே போகும்போது காய்கறி வெட்டின இடத்துக்கிட்ட வருது. வரும்பொழுது அங்கே என்ன ஆயிருக்கு, அந்த காய்கறி வெட்டின கத்தி இருந்திருக்கு. ஸோ இந்த பாம்பு என்ன பண்ணுச்சுன்னா அப்படியே போகும்போது அது உடல்ல லைட்டா இந்த கத்தியோட நுனி வந்து லைட்டா ஒரு கீறல் போட்டுருச்சு. இந்த பாம்புக்கு சரியான கோவம். நான் யாருன்னு தெரியுமா, நான் எவ்வளவு விஷமான பாம்புன்னு தெரியுமா, அது எப்படி நீ வந்து என் உடம்புல கீறல் போடலான்ட்டு என்ன பண்ணிச்சு, அந்த கத்தியை வந்து கடிக்க போச்சு. ஸோ அந்த கத்தியை கடிக்க போகும்போது அந்த கத்தி இருக்கு, இது வாயத்துல இப்படி கடிக்க வேகமா போயிட்டு அந்த பாம்பு கொத்துறது டக்குன்னு குத்தம் இல்லையா, அது மாதிரி கடிக்க போகும்போது அந்த கத்தியோடைய ஷார்ப்பான பகுதி இருக்கு தெரியுங்களா, அது வாய்களை போய் கரெக்டா படவே வாய் 2 பக்கமும் கிழிஞ்சிச்சு. பாம்புக்கு இன்னும் கோவம். நான் விஷத்தை கக்க வரேன், நீ வந்து என்ன வாயையே கிழிக்கிறியான்னு சொல்லிட்டு அந்த கத்தியை ஃபுல்லா முறுக்கிச்சு. பாம்பு முறுக்குன்னு தெரியுங்களா, அந்த மாதிரி கத்தியை ஃபுல்லா முறுக்குவே, முறுக்குன வேகத்துல துண்டு துண்டாயிடுச்சு, பாம்பு செத்து போச்சு. ஸோ இப்போ வந்து யோசிச்சு பாருங்களேன், அந்த பாம்புடைய கோபம், நான் என்ற அகங்காரம் ரெண்டுமே சேர்ந்து என்ன ஆயிடுச்சுன்னா அந்த உயிரை எடுத்துருச்சு. இதே பாம்பு என்ன பண்ணியிருந்திருக்கலாம், லைட்டா கீறிச்சா, என்னது இது கத்தி, ஷார்ப்பான பொருள், ஓகே நம்ம தான் பக்கத்துல போனோம் கீறிடுச்சு, ஓகே என்ற சைடா ஒதுங்கி போயிருந்தா இந்த பிரச்சனை எதுவுமே இருந்திருக்காது. இதே தான் நம்ம வாழ்க்கையில நம்ம எல்லாருமே பண்ற தப்பு. நம்ம எல்லாருமே என்ன பண்றோம்னா, ஒரு சுச்சுவேஷனை பார்த்து அதுக்கு உடனே வந்து நம்ம வந்து ரியாக்ட் பண்ணிடுறோம். ஸோ ரியாக்ட் பண்ணவே, அது கோபமா ரியாக்ட் பண்றதுனால நம்ம வாழ்க்கையில பல இன்னல்களை சந்திக்க வருது, இல்லைன்னா பல பிரச்சனைகளை சந்திக்க வருது, பல வாய்ப்புகளை நம்ம வந்து தவற விடுறதுக்கான காரணமா போயிடுது. கரெக்டுங்களா? இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க வந்து தெருவில் போய்கிட்டே இருக்கீங்க, ஒரு ஆள் வராரு, அவர் அந்த பக்கம் வந்துட்டு அதை எச்ச துப்புறாரு, அது தெரியாம உங்க கால் மேல லைட்டா பட்டுடுதுன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு உடனே கோவம் வந்து, என்ன ஆள் வர்றது கண்ணு தெரியலையா, இப்படி துப்புற மேல பட்டுருச்சுன்னா நீ அது இதுன்ட்டு நம்ம பேசுவோம். கரெக்டுங்களா? அதே மாதிரி நீங்க தெருவில் போறீங்க, ஒரு பெரிய அந்த அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு பெரிய ரவுடி, பல முறை வந்து கொலை செய்து சிறைக்கு சென்று வந்தவனாக இருக்கட்டும், அவன் வரான், அதே மாதிரி அவன் எதிர்த்து போறான், அது லைட்டா உங்க மேல பட்டுருச்சு. அவங்க கிட்ட போய், நான் யாரு தெரியுமா, நீ என்ன இந்த மாதிரி பண்ற, கண்ணு தெரியல, அது மாதிரி சண்டை போடுவோமா? 99% மக்கள் சண்டை போட மாட்டாங்க. நம்மளுக்கு எதுக்கு வம்பு, அவனே பெரிய ரவுடி, அவங்க கிட்ட போய் நம்ம ஏன் வச்சுக்கிறது, வேணான்ட்டு சிலன்ட்டு ஒதுங்கி போயிடுவோம். அதே வந்து ஒரு சாதாரண மனிதன் செஞ்சிருந்தான்னா அவன் மேல நம்ம கோவத்தை காட்டுவோம். இந்த மனமாகப்பட்டது என்ன பண்ணோம்னா, உங்களுடைய வலிமை குறைந்த ஆள் மேல கோவத்தை காட்டுவோம். நம்மளோட வலிமை அதிகமான அவன் மேல நம்ம கோபத்தை காட்டுறது இல்லை. இது வந்து இந்த மனதோடைய நிலை. இதனாலதான் பெரும்பாலும் வீட்டுல பார்த்தீங்கன்னா கணவர் வந்து மனைவி எரிஞ்சு விடுறது, இல்ல மனைவி வந்து கணவரை எரிஞ்சு விடுறது, இல்ல 2 பேரும் மாத்தி மாத்தி கத்திக்கிறது, நான் தான் பெரிய ஆளுன்ட்டு, இல்லைன்னா பிள்ளைகள் மேல எரிஞ்சு விடுறது, முதலாளியா இருந்தா வேலை செய்யறவங்க மேல எரிஞ்சு விடுறது, சக தொழிலாளியா இருந்தா உங்களோட மெலிந்தவன் மேல வந்து எரிஞ்சு விழுவது, கத்துறது, கோவப்படுறது, அதெல்லாமே பண்றது. இப்போ கோவத்தை பத்தி இவ்வளவு நேரம் சொன்னேன். ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்றேன்னு சொன்னோம் இல்லையா, அந்த விஷயத்துக்கு வருவோம். இப்போ நம்ம உடலாகப்பட்டது ஒரு அமைப்பு. கரெக்டா? நம்ம உடல்ல வந்து நரம்புகள், சதைகள் இருக்கு, அந்த மாதிரி இருக்கு, பல ஹார்மோன்கள் இருக்கு. இப்ப என்ன ஆகுதுன்னா, நம்ம ஒவ்வொரு உணர்வுக்கும் ஒவ்வொரு ஹார்மோன்கள் வேலை செய்யுது. கரெக்டா? ஸோ இந்த ஒவ்வொரு ஹார்மோன்கள் வந்து எப்படி வேலை செய்யுது என்று நம்ம முதல்ல வந்து பார்ப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்துட்டு சந்தோஷமா இருக்கேன்னு வச்சுக்கோங்க. சந்தோஷமா இருந்தா அதுக்கு ஒரு ஹார்மோன் வந்து வேலை செய்யுது உடம்புல. அது டோபமைன் என்ற ஒரு ஹார்மோன் வந்து வேலை செய்யுது.
இப்போ வந்து காம உணர்வு அதிகமா இருக்குன்னா இப்போ வந்து எஸ்ட்ரோஜின் என்ற ஹார்மோன் வந்து நம்ம உடம்புல வந்து சுரக்க ஆரம்பிக்கும். அதே வந்து நம்ம ரொம்ப துக்கத்துல இருக்கோம், இல்ல வந்து ரொம்ப சோகத்துல இருக்கோம், அழுதுகிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க. அப்ப எந்த ஹார்மோன் தெரியுமா வேலை செய்யும்? ஆக்சின் என்ற ஹார்மோன் வந்து அப்போ வந்து சுரக்க ஆரம்பிச்சு. ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம கோவப்படும் பொழுது ஒரு ஹார்மோன் வந்து சுரக்கு. ஆனா இந்த ஹார்மோன் வந்து கொஞ்சம் டேஞ்சரான ஹார்மோன். ஏன் தெரியுமா? அந்த ஹார்மோன் பேர் என்னன்னா எட்ரிலின் ஒரு ஹார்மோன். ஸோ இந்த ஹார்மோன் வந்து என்ன ஆகும் பண்ணும்னா உங்க உடல்ல உங்களுடைய ரத்த ஓட்டத்தை வந்து அதிகப்படுத்தும். ஸோ இப்போ கோபம் வந்ததுன்னா வந்து கொஞ்சம் பேர் பார்ப்பீங்க அப்படியே படப்படப்பா பயங்கரமா இது பண்ணுவாங்க இல்லையா? ஸோ இது வந்து என்ன ஆகுதுன்னா உங்க உடம்புல இருக்கிற ரத்த ஓட்டத்தை எல்லாத்தையுமே வந்து அதிகப்படுத்தும். நம்ம உடம்புல நம்ம ரத்த ஓட்டம் இல்லாத இடமே இல்லை, எல்லா இடத்துலயும் ரத்த ஓட்டம் இருக்கு இல்லையா? ஸோ இது என்ன பண்ணுதுன்னா ரத்த ஓட்டத்தை அதிகம் பண்ணி எல்லா மசிலையும் வந்துட்டு ஒரு ஆபத்து அந்த அட்டாக்கிங் மோடுக்கு வந்து எடுத்துட்டு போயிடுது. ஸோ நம்ம உடம்பு என்ன ஆகும்னா அந்த அக்ரஸிவ் மோடுக்கு வந்து போகுது. அதனாலதான் பார்ப்பீங்க கோவம் வந்து பேசுறவங்க வந்து ரொம்ப கத்தி பேசி சண்டை போடுற மாதிரி பேசுது. ஏன்னா உங்க உடம்புல அந்த ஹார்மோன் வந்து என்ன பண்ணுதுன்னா பயங்கர அக்ரஸிவ் மோடுக்கு வந்துட்டு உங்க மசில்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு டெவலப் பண்ணிடுது. அதாவது நம்ம வாய்ஸ் லவுடா இருக்கு, கத்துறோம். சில டைம் வந்து நம்ம மூளை வந்து அதிவேகமா வேலை செய்யறதுனால நம்ம வாயிலேருந்து வர வார்த்தைகள் நம்மளுக்கே தெரியாம சில வார்த்தைகள் வந்து விட்டுடுவாங்க கோவத்துல இருக்கிறவங்க. ஏன்னா வந்து உங்க மூளையும் வந்து ரத்த ஓட்டம் அதிகமாக வேகமா வேலை செய்யுது. நான் கண்ட்ரோலே இல்லாம பேசிட்டேன்ப்பா, கோபமா இருந்தேன், என்ன ஆச்சுன்னே தெரியல, எனக்கு பயங்கர கோபம், நான் இந்த மாதிரி வார்த்தையை விட்டுருக்க கூடாது, நான் பேசிட்டேன்னு சொல்லுவாங்க தெரியுமா? ஏன்னா இந்த ஒரு காரணத்துக்காக தான். மற்ற ஹார்மோன்கள் சுரக்கிறது, அதாவது வந்து சோகமா இருக்கும் போதோ இல்லை அழுவும் போதோ சொன்னேன், காம உணர்வு இருக்கும்போது சொன்னேன், சந்தோஷமா இருக்கும்போது சொன்னேன், அப்பெல்லாம் வந்துட்டு அந்த ஹார்மோன்கள் வந்துட்டு இந்த உடம்பு முழுக்க வேலை செய்யாது. ஓகேங்களா? அது ஒரு அளவுக்கு சுரக்கும். ஆனா இந்த கோபமா இருக்கும்போது சுரக்கிற ஹார்மோன் எது தெரியுமா? அது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். அது என்ன பண்ணுதுன்னா உங்களுக்கு ஹை பிபியை கொண்டு வருது. உங்க மசில்ஸ் எல்லாத்தையும் வந்து பயங்கரமா, அதாவது நம்ம உடம்புல ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம் எனர்ஜி, அதை வந்து மொத்தமா வெளில அனுப்புது. ஏன்னா வந்துட்டு அது வந்து ஒரு போருக்கான ஒரு அக்ரெசிவான நிலையானது முழு சக்தியை வந்து அது வந்து வெளில கொடுக்குது. அந்த மாதிரி கொடுக்கும்போது என்ன ஆகும், கொஞ்ச நேரத்துல உங்க உடம்புல இருக்கிற சக்தி ஃபுல்லா வந்து உறிஞ்சப்படுறதுனால நீங்க உங்களையே அறியாம வீக் ஆகுங்க. இது என்னைக்காவது ஒரு நாள் கோவப்படுறோம்னா அது டிஃப்ரெண்ட். கொஞ்சம் பேரை பார்த்துருப்போம், ஒண்ணுமே இருக்காத விஷயம் கத்துவாங்க, ஒரு சின்ன இதுவா இருக்கும் டப்புன்னு வந்து கத்து கோவம் வந்து அப்படியே இருப்பாங்க. அடிக்கடி கோவம் வரும், அடிக்கடி வந்து பயங்கர கோபமாவே இருப்பாங்க, பயங்கர அக்ரெசிவாகவும் இருக்கும். அவங்களுக்கு என்ன ஆகும்னா கொஞ்ச நாள்ல வந்து இந்த மசில்ஸ்ல இருக்க எனர்ஜி பயங்கரமா வந்து அது செலவு ஒரு கட்டத்துக்கு மேல உங்களையே அறியாம உங்களுக்கு தெரியாம உடல்ல வந்து பயங்கர சோர்வு வர ஆரம்பிச்சு, பயங்கர வீக் ஆக ஆரம்பிச்சிருங்க. அது வந்து காலப்போக்கில் உங்க நரம்புகள் மண்டலம், அப்புறமா உங்க மசில்ஸ் எல்லாத்தையுமே வந்து வீக் ஆக்கி உங்களுக்கு உடல்நிலை குறைபாடு தர ஆரம்பிச்சு. ஸோ அதனால வந்து நம்ம ஏன் கோவப்படுறோன்ற விஷயத்தை ஆராயணமே தவிர்த்து, இல்லை அந்த சூழ்நிலையை ஆராயணமே தவிர்த்து சாட்சி பொருளாக இருந்து அந்த சூழ்நிலைக்கு ரியாக்ட் பண்ணி உடனே வந்து நம்ம கோவப்படக்கூடாது. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்ம உடல் வந்து இப்போ எப்படி வேலை செய்யுது, கோவப்பட்டா ஏன் கோவம் வருது, கோவம் வந்தா என்ன பண்ணணும்ன்ட்டு நான் இவ்வளவு தூரம் சொல்லிட்டு வந்தேன் இல்லையா? யோசிச்சு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. எல்லாரும் பாருங்க முழுசா. இது மாதிரி நிறைய வீடியோ போட்டிருக்கோம், அந்த வீடியோ எல்லாத்தையுமே பாருங்க. ஸோ லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அன்பே சிவம், மனமே குரு. எல்லாருக்கும் ஆத்மா வணக்கம். என் குருவுக்கு சமர்ப்பணம். அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன்.